பிரைஸ்தலான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனம். செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. பிரியமானவர்களே, தேவன் இந்த வார்த்தையினால் நம்மோடு இடைபடும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட இந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு நீர் இடைப்படுவீராக அப்பா. ஆண்டவரே தகப்பனே, சிறுமே எளிமையானவர்களை கைவிடாத தேவனே, ஆண்டவரே, இன்றைக்கு தேவரீர் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு இடைப்படுவீராக. ஆவியானவரே, எங்களோடு இடைபடுவீராங்க. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் பேசுவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் எழுப்பி கட்டுவீராக ராஜா. எல்லா இடிந்த அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறபடியால் நன்றி. இந்த வார்த்தையினால் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. உங்களுடைய முகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம், பேசும். நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரி என்று, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லுகிறார். மகிழ்வது வேற, மகிழ்ச்சியா இருப்பது வேற, மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருப்பது வேற. நம்முடைய தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களிகூறுகிற ஒரு அனுபவம், எல்லா விதத்திலும் ஒரு சந்தோஷமான அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமா நாம் விசுவாசிப்போம் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏன் ஆண்டவர் இவைகளை நமக்கு சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான அனுபவங்களினால் உங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதா இருக்கலாம், சோர்ந்து போனதா இருக்கலாம், இழந்து போனவைகளா இருக்கலாம், கண்ணீருக்குள்ள இருக்கலாம், கவலைக்குள்ள இருக்கலாம், குழப்பத்திற்குள்ள இருக்கலாம், எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் தேவன் இன்றைக்கு மகிழ்ந்து களிகூற சொல்லியிருக்கிறார். அவர் சும்மா நீ மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு அப்படின்னு சொல்லிட்டு போற தேவன் அல்ல. அதற்கு அவர் சில காரணங்களை சொல்லுகிறார். ஏன் மகிழ்ந்து களிகூற சொல்லுகிறார் என்றால், அதே அதிகாரம் அடுத்த வசனம் 14 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதனாலதான் ஆண்டவர் மகிழ்ந்து களிகூற சொல்லுகிறார். ஒருவேளை நாம் செய்த தவறுகளோ, தவறான முடிவுகளோ, இல்ல பலவித மனிதர்களினால் வந்த பிரச்சனைகளோ, எதுவோ பல குழப்பங்கள் நடுவிலே நாம் பல வேதனைக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லா ஆக்கினைகளையும் உன்னை விட்டு அகற்றினார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினாராம். ஏதாவது ஒரு காரியம் நம்மை விட்டு அகற்றப்படும் போது, விலக்கப்படும் போது திருப்பி நாம் அதை பார்க்க மாட்டோம் இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டாராம். அகன்று போன காரியம் கொஞ்சம் தூரம் போய் நின்று எட்டி பார்க்கிற காரியம் அல்ல. அகன்று போனதென்றால் அது திருப்பி நாம் அதை பார்க்க மாட்டோம். விலக்கப்பட்ட அனுபவம், அதாவது சத்துருக்களை தேவன் விலக்கி விட்டார் என்று இங்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஆமேன், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை அவர் முத்திரித்திருக்கிறார், வல்லமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே ராஜாவாகிய கர்த்தர்
கர்த்தர் நம்முடைய நடுவிலே வருவார். எப்படிப்பட்ட ராஜா நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்றால், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பிரியமான தேவஜனமே, கிறிஸ்து நமக்காக சாபமானார். எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், ஒரு சாபமான மரணம். அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா, அந்த சிலுவை மரணம் என்பது ஒரு கீழ்த்தரமான ஒரு மரண தண்டனை. அந்த சாபம், அதை அவர் தனக்காக ஏற்றுக்கொண்டு நமக்காக அந்த இடத்திலே சாபமானார், மரத்திலே தூக்கப்பட்டு. இன்றைக்கு நம்மளுடைய நிலைமைகள், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மிகவும் கீழ்த்தரமாக, நம்முடைய பிரச்சனைகள் பிறர் பார்க்கும்போது அருவருக்கப்படத்தக்கதாக ஒரு வேறான வித்தியாசமான கேவலமான ஒரு அனுபவமா இருக்கலாம். ஒருவேளை நாம் செய்த தவறுகள்னாலோ, எப்படிப்பட்ட எந்த ஒரு வித்தியாசமான இருந்தாலும் அதை தேவன் நமக்காக சிலுவையிலே சாபமாக எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டதினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேவலமா இருக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும்படியாக, அதாவது நாம் விசுவாசிக்கும் போது, எதுக்கு விசுவாசிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து நமக்காக சாபமானார், என்னுடைய எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி சத்துருக்களை விலக்கினார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த சத்துருக்களை தேவன் விலக்கி விட்டார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்ப சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருந்தால் என்றால், அந்த சகலத்திற்குள்ளாக விளக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. அப்ப எல்லா விதமான பூமிக்குரிய, ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள்னாலும் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருந்தாரா. அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வரும்படியாய் அவர் நமக்காக சாபமானார். அதனாலதான் அந்த ராஜா தான் நம்ம நடுவுல இருக்கிறார். எப்போதும் நம்ம நடுவுல இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்படி அவர் இருக்கும்போது நாம் இனி தீங்கை காண மாட்டோம். அப்படி தீங்கை காணாத பட்சத்திலே கர்த்தர் நமக்குடைய எல்லா இடிந்த அனுபவங்களை கட்டுவிக்கிறவரா இருக்கிறார். எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இதெல்லாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்திருக்கலாம். இடிக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கும்போது ஒரு களிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆடல் பாடல் இருக்காது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், திருப்பியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். திருப்பி கட்டப்படும் போது அந்த ஆடல் பாடல் செய்கிறவர்களின் அந்த களிப்புள்ள கூட்டம், அதனாலதான் எல்லா ஆக்கினைகளையும் அவர் அகற்றி, அவர் வாயால சொல்லிட்டு நீங்க சந்தோஷமாயிருன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார், எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி திருப்பி நம்மை கட்டி எழுப்புவாராம். அதனால அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. இந்த பயப்படாது என்ற வார்த்தை நம்முடைய வேதத்திலே அநேக முறை ஆண்டவர் நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காக அவர் எல்லாம் செய்துட்டார். அதனால நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத, கைகளை பலப்படுத்து என்று சொல்லுகிறார். கைகளை பலப்படுத்தும் போது நாம் கர்த்தரை கைகளை உயர்த்தி துதித்து, ஏனென்றால் நாம் துதிக்கும் போது எல்லா அன்றைக்கு யோசபாத்துக்கு விரோதமாய் அத்தனை கூட்டங்கள் வந்ததல்லவா. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, துதிக்க மட்டும். அவங்க ரொம்ப பயந்தாங்க. அந்த பயத்தின் மத்தியில என்ன பண்ணினாங்க, துதித்தார்கள்.
துதிக்கும் போது கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் அகற்றினார். எப்பவுமே நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஒரு நிபந்தனையோட கொடுப்பார். நாம் அதை எப்பவுமே அத ஒரு விழிப்பாய் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவர் நாம் துதியின் அனுபவத்திற்குள்ளாக நான் எப்போது எருசலேமும் சீயோனும் என்று சொல்லப்படுகிறோம் என்றால், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படுமா. அப்ப நம்ம சீயோனா, ஏன்னா ஆண்டவர் இங்க சீயோனை குமாரத்தியை எருசலேமின் குமாரத்தியை பார்த்துதான் சொல்லுகிறார். நான் சீயோனா எருசலேமா இருக்கிறோம் என்றால் எப்போதும் நம்மிடத்திலிருந்து வசனமும் வேதமும் புறப்படும். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும். இந்த எல்லா விதமான ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்கள், எச்சரிப்பின் வார்த்தைகள், வேத எழுத்துக்களை எப்போது நம்முடைய இருதயத்திலே பதித்து நம்முடைய இருதயம் அந்த நிறைவினால் நிரம்பிக் கொண்டே இருக்கும்போது, அப்படி நாம் இருக்கும்போது ஆண்டவர் இந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களுக்கு விரோதமாகவும் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். அவன் எழும்பி வரும்போது நமக்காக அவர் வைத்திருக்கிற ஜெயக்கொடியை காண்பிக்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு விலக்கப்பட்டு போவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து நாம் அவருக்குள்ளாக வளரும் போது இந்த அனுபவம், இந்த சத்துருக்களை அகற்றி நாம் மகிழ்ந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக போகிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17 20வது வசனங்கள் வரை ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப ஆசீர்வாதமான, சமாதானமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதுக்கப்புறம் நிறைய அந்த இடத்துல எல்லாம் சொல்லுகிறார். நீங்க வெட்கப்பட்ட எல்லா தேசத்துல ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். 19வது வசனத்திலே சொல்லுகிறார், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொல்லுகிறார், எல்லா இடங்களிலும் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பும் போது திருப்பியும் சொல்லுகிறார், எல்லா ஜனங்களுக்குள்ளும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று. பிரியமான தேவ ஜனமே, அந்த இப்ப 18வது வசனத்திலே சொல்லுகிறார், பண்டிகை இல்லாமையினால், பண்டிகை ஆசரிப்பு இல்லாத அந்த அனுபவத்திற்குள்ளாக, ஏனென்றால் மிகுந்த ஒரு இடிக்கப்பட்ட அனுபவத்திற்கு இருக்கும் போது ஒரு ஃபெஸ்டிவலை கூட செலிப்ரேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் இந்த இடத்திலே. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக எந்தவித சந்தோஷமும் இல்லை, ரெகுலரா வர ஒரு ஃபெஸ்டிவலை கூட உங்களால நிம்மதியா செலிப்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்ல உங்களுடைய விசேஷித்த நாட்களை ஆசரிக்க முடியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவமா இருந்தாலும் நொண்டியானவனை தள்ளுண்டவனை நான் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். நொண்டியான அனுபவம் என்றால் ஒரு இடிக்கப்பட்ட அனுபவம், தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை சேர்த்து கொள்ள போகிறார். தேவன் நிச்சயமாய் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். தள்ளுண்ட அனுபவம், யாரோடும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு அனுபவம், பிறரால் தள்ளப்பட்ட அனுபவம், நெக்லெக்ட் பண்ணப்பட்ட அனுபவம், இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தாலும் தேவன் சேர்த்து கொள்ளும் போது, தேவன் வாக்கு கொடுக்கிற அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறாராம். அந்த சேர்த்து கொள்ளுதலுக்குள்ளாக நீங்கள் அணைந்து கொண்டீர்கள் என்றால் அவர் உங்களை எல்லா வெட்கம் அனுபவித்த எல்லா இடத்திலும், இது மிகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். ஏனென்றால் நேரே ஆப்போசிட், எல்லா சாபத்தையும் அவர் நமக்காக எடுத்துக்கொண்டு ஆபிரகாமுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அல்லவா. அதனால நீங்க எந்தெந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தீர்களோ, எந்தெந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, அந்தந்த இடத்துல எல்லாம் அவர் அதை செய்து கொள்வாராம். நம்முடைய இருதயம், நாம் எப்போதும் செய்ய வேண்டிய ஒரு அனுபவம் இருக்கிறது என்னவென்றால், நாம் எப்போதும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை
அவருடைய வசனங்களாலும் அவருடைய வேதத்தின் எழுத்துக்கள்னாலும் நிறைய பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் செல்லும் போது நம்முடைய குணநலன்கள் மாற்றப்படும். நாம் பேசுகிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமாய் கனமுள்ளதாய் காணப்படும். ஏனென்றால் பொறுமையாய் பேசுவோம், அன்பாய் பேசுவோம். ஆண்டவரும் இங்க பாருங்களேன், நம்ம மேல வச்சிருக்கிற 17வது வசனத்துல சொல்லுகிறார், அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் மகிழ்ந்து களி கூறுவாரா. எப்போது அவர் நம்ம மேல மகிழ்ந்து களி கூறுவார் என்றால், நாம் ஒரு கனி கொடுக்கிற அனுபவத்திற்குள்ளாக செல்லும் போது, அவருடைய வசனங்களினால் நம்முடைய இருதயங்களை நாம் நிரப்பும் போது, நாம் எருசலேமாய், நாம் சீயோனாய் காணப்படுவோம். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும் அல்லவா. அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் நம்முடைய இருதயத்திலே எப்போதும் வேதம் நிறைந்திருக்கும் போது சரியான நேரங்கள் அந்த வசனம் வெளிப்படும். ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், கலக்கமான நேரங்களா இருக்கலாம், பிரச்சனையான நேரங்களா இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு அதை போதிக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன எல்லா வசனங்களையும் ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவாரா. அப்போது நம்முடைய இருதயத்திலிருந்து வசனம், எருசலேமாகிய நம்மில் இருந்து அந்த வசனம் வெளிப்படும் போது, நாம் அந்த சூழ்நிலையிலே, அதை நான் சொன்னேன்ல, அது போல கஷ்டமான, பிரச்சனையான, கலக்கமான நேரங்களில் அந்த வசனங்கள் நம்மை ஆற்றும், நம்மை தேற்றும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாய், சாரமேறின வார்த்தைகளாய், அப்படி நாம் வெளிப்படும் போது மற்றவர்களை நாம் காயப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம். கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து இருக்கும் போது, கர்த்தர் சொன்ன இந்த அனுபவங்களை எல்லாம் நமக்கு இந்த வசனங்களை இந்த மாதிரி மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தால்தான் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி என்றால், எல்லா விதமான வெட்கம் அனுபவித்த தேசங்களிலேயும் தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாரா. நம்முடைய சிறையிருப்புகளை முற்றிலும் மாற்றி போடுவாரா. இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். எப்படி என்றால், கர்த்தர் நமக்கு இந்த சிறையிருப்பை எல்லாம் மாற்றி இந்த மகிழ்ச்சியான, புகழ்ச்சியான, கனமான அனுபவத்தை கொடுக்கும்படி நாம் அவரில் மகிழ்ந்திருக்க வேண்டும், கம்பீரித்து பாட வேண்டும். நம்முடைய இருதயத்தை வசனங்களால நிரப்பி எப்போதும் அவருக்குள்ளாக துதி செலுத்தி நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் விலக்கி போடும்படியாய் தேவனை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் என்றால், இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரோடும் தேவன் இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்றால், ஆவியானவரின் வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 17வது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். சத்ருவின் கோட்டைகளை தகர்க்க நம்மை அவர் தேவன் கட்டி எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அல்லவா. அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் தேவ வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த தேவ வல்லமையை நாம் எப்படி தரித்து கொள்ள முடியும் என்றால், அவரோடு நெருங்குகிற அனுபவம், அவரோடு எப்போதும் பேசி கொண்டிருக்கிற அனுபவம், நம்முடைய இருதயங்களிலே கர்த்தரோடு இசைந்திருக்கிற அனுபவம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி நாம் எந்த காரியத்திலும் வேத வார்த்தைகளை தியானித்து கொண்டு பேசி கொண்டிருக்கும் போது அவர் நம்மை வல்லமையினால் நிரப்புவாரா. அந்த வல்லமை மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். அவருடைய வல்லமையை அவர் நமக்கு தந்தருளி நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை தகர்க்க, நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி எடுக்க நம்மை அவர் கட்டுவிக்க வல்லவராயிருக்கிறார். திருப்பி கட்டப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக, திருப்பி மேல வாத்தியங்கள் கீத சத்தத்தோடு புறப்படுகிற அனுபவம், இழந்து போன எல்லா துக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை எல்லாம் கத்த எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சந்தோஷமான அனுபவம், ஒரு மேன்மையான அனுபவத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிற அனுபவம், காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது அல்லவா. காலையில எழும்பி கர்த்தரின் சமூகத்தை பார்த்து ஜெயத்வனியோடு நாம் புறப்படுகிறவர்களா இருப்போம் என்றால், நிச்சயம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின எல்லா இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு நிச்சயம் தந்தருளுவார். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதற்காக பலப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே,
அப்பா இன்றைக்கு தேவரீர் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் திருப்பி கட்ட போகிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இழந்த காரியங்கள், எங்களுடைய தவறுகளோ மனுஷருடைய சதியோ சூழ்ச்சியோ எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு அதை ஆராய வரவில்லை அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவர் வேதத்தினாலும் உங்களுடைய வசனத்தினாலும் எங்களுடைய இருதயங்களை நிரப்பிக் கொண்டு இயேசுவே கர்த்தாவே, நீ சொன்னது போல கம்பீரித்து பாடி முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூர்ந்து நீர் எங்களுடைய ஆத்மைகளை எல்லாம் அகற்றி சத்துருக்களை எல்லாம் விலக்கி ரீபாலே சேகாதர் அக்கரவலகே ரியாப்பே லேதராசியால் ரியாக்கரவலவா ரியாலா கதரி சந்தரவல்லே கதரி அக்கதரவலவா தியாசியாக்கரவா ரீபாலவா ஷகதரி அக்கரவலவா. ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களும் ஆத்மைகளும் அகற்றப்பட்டு விலக்கப்பட்டபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கழிவுறுகிற அனுபவம், ஆண்டவரை கம்பீரித்து பாடுகிற அனுபவத்திற்குள்ளாக நடத்துவீராக. ஆண்டவரை வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் தேசங்களிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, எல்லாருடைய இருதயம் ஆண்டவரை வசனத்தினாலும் வேதத்தினாலும் நிறைந்திருக்கட்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அந்த வசனம் கிரியை செய்யட்டும், வசனம் வெளிப்படட்டும், அநேகருடைய வாழ்க்கையை கட்டப்படட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல ஆண்டவரே, மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறவர்களால் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களால் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயமும் திறக்கப்பட்டு ஒவ்வொருடைய இருதயமும் கழிவுற போகிறபடியான நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து இறங்கட்டும். அப்பா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீ வாக்கு பண்ணின ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்காக வருகிறபடியால் நன்றி. அதற்காக நீ சாபமானபடியால் உமக்கு நன்றி. எங்களுக்காக நீ சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே, மரத்திலே தூக்கப்பட்டீரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாகட்டுமே. நாமத்தினால ஒவ்வொருடைய இருதயங்கள் விசுவாசத்தினால நிரப்பப்படட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஆசனைகளை நீர் அகற்றி விட்டு எங்களுடைய எல்லா தீங்கும் ஆண்டவரே காமல் போனது. இனி எங்களுடைய வாழ்க்கையில தீங்கு இல்லை. விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக செய்யக்கூடிய இருக்கிறபடியாக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டி எழுப்புகிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, பலப்படுத்துகிறாங்க. கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு கள்ளிப்பின் சத்தம் கேட்கப்படுகிறபடியாக நன்றி. உங்களுடைய பாதத்திலே ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். உங்களுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் வேலையடைக்கு முத்திரை போட்டு பாதுகாத்து கட்டி எழுப்புகிறார். ஆசீர்வதியும் பலப்படுத்த உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படுத்த அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.